வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுசாக சேனல் ஆரம்பித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சந்தன மரம் என்பது 6 வருஷம் முடிந்த சந்தன மரம். இந்த மரம் 2018 பிளான்ட் செய்தோம். ஆனால் இந்த மரம் வைத்த நாளிலிருந்து மிக வேகமாக வளர்கிறது. ஆனால் இந்த மரம் வைக்கும் பொழுது அருகிலேயே பல சந்தன மரங்கள் வைத்தோம். ஆனால் அதை விட இந்த ஒரு மரம் மட்டும் மிக வேகமாக வளர்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த மரம் வைத்த இடத்துல குறைந்தது இது களிமண் அண்டு கரிசல் பாங்கான ஒரு இடம். ஆனால் 2 அடிக்கு கீழே சரளை சேர்ந்தது. சந்தன மரம் என்பது சரளை மண்ணில் நன்றாக வளரும் என்று கூறுவார்கள். ஆனால் அதே போல் தான் இந்த மரமும் நன்றாக வளர்ந்திருக்கிறது. குறைந்தது 18 அடி உயரத்திற்கு 6 வருஷத்தில் மிக அபாரமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த வளர்ச்சி என்பது நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த மரம் நிறைய சந்தன மரம் ஃபார்மிங்கில் விசிட் செய்திருக்கோம். என்னுடைய அனுபவத்தில் ஒரு 6 வருஷத்தில் 18 அடி உயரம் இவ்வளோ குரோத்து மிக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி தான். மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய வேகத்தில் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது. இந்த மரம் இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வெயில் பாங்கான இடத்தில் தான் இந்த மரம் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த மரத்திற்கு ஊடுபயிராக எதுவுமே வைக்கப்படவில்லை. ஆனால் ஊடுபயிர் எதுவுமே இல்லாமல் இருந்தும் இந்த மரம் நன்றாகவே வளர்ந்திருக்கிறது. காரணம் ஒரு சில இடங்களில் தட்பவெப்பநிலை அண்டு மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸு, இது போக சரளி பாங்கான இடங்களில் சந்தனம் இயற்கையாகவே நல்லா செழித்து வளரக்கூடிய ஒரு மர வகை தான். இந்த மரம் தோராயமாக புத்துமதிப்பாக சொல்லணும் அப்படின்னா 18 அடி உயரம் குறைந்தது இப்போயே 1 அடிக்கு ஒரு 1/2 கிலோ வைத்தாலுமே 18 அடி உயரத்துக்கு குறைந்தது 10 to 15 கிலோ அளவுக்கு இந்த மரம் நல்லா செழித்து தடிமண் பாங்காக வளர்ந்திருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்க அனைத்து நல்லுள்ளங்களும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்க மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மரத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த மரத்துக்கு நாங்கள் தண்ணி அதிகமாக பாய்ச்சினதே கிடையாது. மரம் வைத்து ஒரு வருஷம் வரைக்கும் நாங்கள் தண்ணி ஒரு 20 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினோம். 1 வருஷத்துக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினோம். 2 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தண்ணி பாய்ச்சிறதே கிடையாது. இது ஒரு 3 மாதம், 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் இந்த மாதிரி ஒரு லேசாக தான் தண்ணி விடுவோம். ஆனால் மேக்ஸிமம் அதுவும் நாங்கள் பாய்ச்சல் குறைச்சிட்டோம். இது போக மழை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கோடைக்கால மழை பெய்யும்போது இந்த மரம் தண்ணி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாகவே வளர்ந்துருக்கிறது. ஆனால் இந்த மரத்தோட வளர்ச்சி என்பது மிற்ற இடத்தில் வைத்த மரத்தை விட இந்த மரம் மிக ஆரோக்கியமாகவே வளர்ந்துருக்கிறது. இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் மிக செழிப்பாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து விவசாய மக்களும் அனைவரும் தங்கள் நிலங்களில் சந்தன மரத்தை வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மரம் வளருமா வளராதா என்ற அச்சம் யாருக்கும் இருக்க தேவையில்லை. அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இடங்களிலும் சந்தன மரம் வளரும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், அனைத்து இடங்களிலும் வளர வைக்கலாம். வெயில் கொஞ்சம் தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.